எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த வருடம் நான் என்றைக்கு மௌனமாக இருக்க போகிறேன் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மௌனம், தியானம், தவம், சித்தர்கள் இவங்க சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். 2019 ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதனால் அதுக்கு காரணமே ஏன் அந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன்றதை திரும்பவும் சொல்கிறேன் ஒரு முறை. வேற்று மதத்தவர், வேற்று இனத்தவர் தேவையில்லாமல் டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஜம்ப் ஆகி அன்வான்ட் அண்ட் அன்னெசரி கமெண்ட்ஸு நிறைய போடுறாங்க. சிலதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு நேரம் இல்லை. ஸோ எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது? தே ஆல்சோ ஹேவ் டு. அவங்களும் ஜெயிக்கணும், நம்மளும் ஜெயிக்கணும்னா தயவு செஞ்சு இது பிடிக்கலன்னா போயிடு. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. ஸோ இதுதான் ரீசன். பட் அதுவே எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. தனித்துவம். குழந்தைங்கள்லாம் சில பேர் வீட்டில் என் வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போதே அவங்களே சொல்கிறாங்க கடகடன்னு அந்த வார்த்தையில். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்னு சொன்னோடனே அவங்களே இந்த வீடியோ அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு ஸ்டைலாகவே போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த 2019 உங்களுக்குள்ளே இருக்கின்ற தனித்துவம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியணும். கடவுள் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு இருக்கிறது என்னன்னா, நான் சொல்கிறேனே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை ரொம்ப சிம்பிளாகி சொல்ல முடியும். இவ்வளோ தான் சிம்பிள். வெளியிலேருந்து விஷயங்களை வாங்கிக்குவேன். அருணகிரிநாதர் சொன்னதாக இருந்தாலும் சரி, பட்னத்தார் சொன்னதாக இருந்தாலும் சரி, சாமிகளை பற்றி விஷ்ணு புராணம், கந்த புராணம், எல்லா புராணமும் படித்து அதில் கோர் என்னான்னு சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளாக சொல்கிறது. இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். அது மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு அதை சிம்பிளிஃபை ஆக்கிட்டோம்னா ஃபினிஷ். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹோம் ஒர்க்கு கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல நம்ம ஆராயணும். எது ப்ளஸ்ஸு, எது மைனஸ்ஸு, நம்ம எங்கே ஜெயித்தோம், எங்கே தோற்று போகணும், எதனால் தோற்று போகணும், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஆனால் இந்த எந்திர உலகத்தில் யாருக்குமே நேரம் இல்லை. ஸோ எல்லோரும் இப்போ நீங்களே ஒரு வேலை விஷயமா ப்ரமோஷன் வாங்கணுன்னா உங்கள் கம்பெனி உங்களை டெஃபினட்டாக ஒரு நாள் எங்கேயாவது ட்ரைனிங்க்கு அனுப்புமா? அது செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரைனிங் போவாங்க. அதே மாதிரி நான் வருடத்துக்கு ஒரு முறை, நான் மட்டும் இல்லை, உங்களையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு நாள் உக்காருங்க, உங்கள் வீட்லேயே உட்காந்து இதை செய்யுங்க. பட் அந்த ஒரு நாள் ஜஸ்ட் allocate டைம் ஒன்லி ஃபார் திஸ். உங்களை பற்றி ஆராய்ங்க. சாமியை நினைக்க வேணாம், சித்தர்களை நினைக்க வேணாம், உங்களை நினைங்க. சரிங்களா? அதுக்குத்தான் இந்த மௌனம். மௌனமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கான்ஷியஸு அலர்ட்டாக இருக்குது. எண்ணங்கள் விழிப்பு நிலையில் இருக்குது. அந்த எண்ணங்களை கொண்டு நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். பஞ்சேந்திரியங்கள் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி. கண் பார்க்கும்போது பயோமேக்னட்டிசம் வேஸ்ட் ஆகுது. பேசும்போது பயோமேக்னட்டிசம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. இதனால தான் சித்தர்கள் அந்த காலத்தில் காட்டுக்கு ஓடி போயிட்டு
காதில் சவுண்டு கூட கேட்கக்கூடாது. ஏன்னா காதுக்கும் ரெஸ்ட்டு. அப்போது அந்த தவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்பில் இருக்கிற மின்காந்த அலை சக்தி அடையுது. இந்த குண்டலினி, இந்த யோகா, அதை பற்றி நான் பேசவே இல்லை. அதுக்கும் இதுக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க. யோகம் என்பது உங்களுடைய உடம்பை சுத்தம் பண்ணுறது. நரம்பு மண்டலங்கள், பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி, சூஷ்ம நாடி, எடகலை, பிங்கலை, இதை சுத்தம் பண்ணுறது தான் யோகம். மூச்சு பயிற்சி அதில் தான் வரும். இது தியானம். மனசில் இருக்கிற அழுக்குங்களை தூக்கி எறிகிறது, மனசை சுத்தம் பண்ணுறது, நம்மளை பற்றி நம்ம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது. எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்மளை பற்றி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது அதில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் ஞானிகள் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே எல்லா ஆன்சரும் வரும். இந்த பிரபஞ்சம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கொடுக்கும். அதனால தான் பாருங்கள், நல்லவங்கள்லாம் நல்லவங்களோடையே சேருவாங்க, கெட்ட பயல்கள்லாம் எல்லாம் கெட்டவங்களோடையே தான் சேருவாங்க. ஏன்னா அவனுக்கு எது பிடிக்குதோ அதை தான் பிரபஞ்சம் கொடுக்கும். வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், தன்னிலை விளக்கம். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி ஆராயணும். தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் தூக்கி எறியணும். அதனால தான் அவருடைய இயக்கத்துக்கு பேர் மனவளக்கலை. மனசை தான் வளர்த்தார் அவர். ஓகே. ஸோ தியானம் இந்த வருடம் வர சனிக்கிழமை 19ஆம் தேதி சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் நான் மௌனமாக இருக்க போகிறேன். உங்கள் எல்லாரையுமே யாராலெல்லாம் முடியுமோ உங்களையும் கூப்பிட்டுக்கிறேன். நீங்களும் இந்த தியானத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்தே கலந்துக்கோங்க. தியானம் பண்ணும்போது என்ன, ஒரே ஒரு விஷயந்தான். இது மௌன விரதம் அப்படின்னு பேசாமல் மட்டும்தான் இருக்கணும். வேலை செய்யலாம், தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், டிவி பார்க்கக்கூடாது, புக்ஸு படிக்கலாம், நல்ல விஷயங்கள் சார்ந்த புத்தகங்கள் படிக்கலாம், ஆன்மீக கதைகள் வேணுன்னா கேட்கலாம், மந்திரங்கள் ஜபிக்கலாம். அதே நேரத்தில் முக்கியமாக எண்ணங்களை சுத்தப்படுத்தலாம். ஒரு பாத்திரம் இருக்குது, நேற்று அது சமைச்ச பாத்திரம், அதை கழுவாமல் இன்றைக்கி சமைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2019 ஒரு நல்ல விஷயத்தை ஹார்ட்டுக்குள்ளே போடணுன்னா முதல்ல அந்த மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறோம். ஒரே ஒரு பேட் திங்காவது உங்களுக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அது கெட்டது அப்படின்னு, அதை வேணும் விட முயற்சி பண்ணுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ இந்த 2019 உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த மௌன விரதத்தில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, இல்லை இந்த வீடியோவுக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, எத்தனை பேர் நம்மளோட இன்றைக்கி மௌனம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். இதுக்கு பேர் ஹெல்த் செக். நான் 2008 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு வருஷமும் நான் மௌனம் இருக்கிறேன். என் கூட ஒரு வருஷமும் சில பேர் இருக்காங்க. அந்த கவுண்ட்டு ஏறுதா இல்லை இறங்குதா அப்படின்னு என்னையும் நான் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ கமெண்ட் போடுங்க, இல்லைன்னா எனக்கு இமெயிலில் மெசேஜ் அனுப்புங்க.
ஏன்னா நல்ல எண்ணங்கள் இந்த உலகத்தில் வரணும். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்ல எண்ணங்களை விதைக்கணும் காஸ்மாஸில். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் நல்லதை நிறைய செய்யும். இல்லைன்னா இயற்கைக்கு சீற்றம், கோபம் வரும். இயற்கை சீற்றம் வந்தால் உங்களுக்கே தெரியும், நிலநடுக்கம், சுனாமி, இந்த மாதிரி விஷயங்கள். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மௌனம். இந்த மௌனத்தில் ப்ரேயர்ஸும் பண்ணலாம். உங்களுக்காகவும் வேண்டிக்கலாம், அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம். புரியுதுங்களா? உங்களால் மௌனம் இருக்க முடியாது அன்றைக்கி சனிக்கிழமை 19ஆம் தேதி அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் டெஃபினட்டாக உங்களை அன்றைக்கி ப்ரேயர்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். நான் மௌனம் இருக்கும்போது டெஃபினட்டாக ப்ரே பண்ணுவேன். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவேன். ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்குவேன், எல்லார் பேரையும். அவங்கள நினச்சி ஒரு நிமிடம் அவங்களை ஏன்னா நினைப்பு தான் எல்லாமே. நினச்சி அவங்க பிரச்சனைகளை சொல்லிடுவேன். அது டெஃபினட்டாக இறை சக்தி அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது அன்சால்வ்டு ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்புங்க. கமெண்ட்டில் போட்டுறாதீங்க ப்ராப்ளம்ஸை. நான் பார்த்துட்டு டெஃபினட்டாக பதில் சொல்கிறேன். மேலும் 21ஆம் தேதி தைப்பூசம். ஸோ முருகக் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. முடிந்தால் அன்றைக்கி கோயிலுக்கு போய் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.